சதாசிவசம்பாராம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றைக்கி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அந்த கெஸ்ட்டை எந்த பகுதியில் தங்க வைக்கலாம்? இல்லை சார், நான் வீடு கட்ட போகிறேன் சார், கெஸ்ட் ரூம்னு எங்கே சார் நான் ப்ரொவைட் பண்ணுறது? ஓகேங்களா, அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் நீங்கள் தான் தங்குவீங்க. அதுதான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறோம். ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையில் தான் தங்க வைக்க வேண்டும். அதாவது வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் நீங்கள் தங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுமூகமாக நீங்கள் போகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே கெஸ்ட்டை நான் தென்மேற்கு மூலையில் நான் தங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டு பர்மனெண்ட்டாக அங்கேயே இருப்பார். ஒரு வேலை, ஒரு சென்னைக்கு வராரு, மதுரையிலேருந்து சென்னைக்கு வராருன்னு வச்சுப்போம். 2 நாள் முடிய வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா எலாங்கேட் ஆகும். அதை பார்த்திங்கன்னா 2 நாளில் முடியாது. அங்கேயே நீண்ட நாட்கள் தங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் வடமேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வாயவ்யம்னு சொல்லுவாங்க, வாயு மூலையில் தங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கெஸ்ட் பெட்ரூம்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போடணுங்கன்னா கண்டிப்பாக வடமேற்கு மூலையில் தான் கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு ஒரு விஷயமே போடணும். நீங்கள் அதே மாதிரி கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு போது இந்த கெஸ்ட்டு எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யாராவது வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாவே கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் கண்ணாடி வைங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அந்த கண்ணாடி படும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய போட்டி பொறாமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னடா இது இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மனசில் நினச்சா கூட அதனுடைய திருஷ்டி தோஷங்கள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு தாக்கத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி கண்ணாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வடமேற்கு திசையில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுகின்ற நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது அப்படியே அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வடமேற்கு மூலையில் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே, நான் சொல்கிறது வடமேற்கு மூலையில் ரூமுக்குள்ளே ஒரு கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கணும். அந்த வடமேற்கு மூலையில் இருக்க கண்ணாடியை கெஸ்ட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த தாக்கம், அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுகின்ற நெகட்டிவ் வைப்ரேஷன், திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே போக்குவதற்குண்டான தன்மைகள் அந்த கண்ணாடியை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த திருஷ்டி தோஷங்கள் யார் ஹவுஸ் ஓனராக இருக்காங்களோ அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது. ஓகேங்களா, இதை கவனமாக பார்த்து இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே கெஸ்ட்டு அறை அப்படின்னு சொல்லப்படுற விருந்தினர் அறைன்னா வடமேற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அமைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.